இடைத்தேர்தலில் ஜெயிச்சிடுறாரு. இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பின்னால் இந்த கலவரம் வருது. தேவரை எந்த வகையிலையாவது முழிச்சு போடணும், அவரை கட்சிக்குள்ள உள்ள விழுங்க முடியல. பதவி ஆசை காமிச்சு பார்த்தோம், முடியல. அவருக்கு பெருத்த மக்கள் செல்வாக்கு இருக்கு. அப்ப இவரை முடிச்சு போடுறதுக்கு என்ன செய்யணும்? வேற எந்த ஆசாபாசங்களுக்கும் ஆட்படாத மனிதன். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை எதுவும் 32 கிராமத்துக்கு சொந்தக்காரர்னா கதர் வேட்டி சட்டை தான், துண்டு தான், லங்கோடு, அது கூட கதரில் தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு மாதிரி அயன் பண்ணி கஞ்சி போட்டு வெறப்பா போட்டுக்கிட்டு இருக்கிற காலம்லாம் இல்லை. அன்னைக்கு நாள் போட்டிருக்கிற துணியை குளித்து அலசி காய போட்டுருவார். அடுத்த நாள் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிற கூடிய ஒரு பக்குவமான எளிமையான மனிதர், மிக எளிமையான மனிதர். இப்படி வாழ்ந்தவர். அவருக்கு வேற தேவைகளே கிடையாது. நினைச்ச நேரம் ஏதோ பக்கம் அந்த முத்துச்சாமி முதலியார்னு ஒருத்தர், மண்டலமாணிக்க முத்துச்சாமி முதலியார்னு, அவர் தான் அவருக்கு சமையல்காரர். அவர் என்ன வச்சு கொடுக்குறாரோ அதுதான் சாப்பாடு. எதையும் விரும்பி எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவரோட வாழ்நாளில் சாப்பிட்டு அறிஞ்சதாக நான் அறியவில்லை. அப்படி இருக்கிற தலைவரை எந்த மக்களை நம்பி இருக்கிறாரோ அந்த மக்களையே மையப்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்கி அவரை முடித்து வைப்பதற்கு, முறித்து போடுவதற்கு காங்கிரஸ் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் செய்த சதித்திட்டம்தான் முதுகுளத்தூர் கலவரம். இதை கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய KTK தங்கமணி அன்னைக்கு சொல்லுவார். ஒரு டெல்லியில் இருப்பார், இங்கே பிரச்சனைகளாக இருக்குது, முதுகுளத்தூரில் ஒரு பகுதியில் கலவரம், கமுதியில் இல்லை, 2 தாலுகாவில் ஒரு தாலுகாவில் ஒரு பகுதியில் மட்டும் கலவரமாக இருக்குது. இது பரவக்கூடாதுன்னு சொல்லி தொகுதி எம்எல்ஏவான TL சசிவர்ண தேவரும், ஃபாரோ பிளாக் எம்எல்ஏ தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பரும் கலெக்டருக்கு மனு கொடுக்குறாங்க. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது, இதை அமைதிப்படுத்தணும், கலவரம் ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சமாதான கமிட்டி கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த சிதம்பரநாத துரை, காசிநாத துரை, இவங்கெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க காங்கிரஸில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சமஸ்தானம் நம்முடைய சமஸ்தானம், நம்ம சமஸ்தானத்தில் இந்த ஜனங்கள் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சமாதான கமிட்டி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சிதம்பரநாததுரையும் காசிநாததுரையும் ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதில் தான் காங்கிரஸ் அரசாங்கம் முந்திக்கிட்டு அவங்க இன்னும் ராமநாதபுரம் ராஜாக்கள், நாங்கள் தான் இன்னும் ராஜாக்கள்னு மாதிரி காமிச்சிக்கிறணும்னு இருக்கிறாங்க, அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு CVR பணிக்கர்ன்ற கலெக்டர், ஹோம்ஸ்ன்ற SP, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதான கமிட்டி செப்டம்பர் 10 நடத்துகிறாங்க. செப்டம்பர் 10 கலெக்டர் மீட்டிங் போடுறாரு அப்படின்னா அது கலெக்டர் ஆஃபீஸில் தான் நடந்திருக்கணும். கலெக்டர் ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது. மதுரைக்கும் ராமநாதபுரத்துக்கும் ஹெட் குவார்ட்டரு மதுரை தான். மதுரையினுடைய இதில் தான் ரிசர்வ் லைனு, மதுரையில் தான் கலெக்டரு, மதுரையில் தான் செஷன்ஸ் கோர்ட்டு, எல்லாமே மதுரையில். செஷன்ஸ் கோர்ட்டு திருமல நாயக்கர் மஹாலில் இருக்குது, அங்கே தான் நடக்கும். இப்போ கலெக்டர் ஆஃபீஸும் மதுரையில் நடக்கணும். இதை விட முதுகுளத்தூரில் தாலுகா ஆஃபீஸில் அந்த மீட்டிங்கை நடத்துறதுன்னு சொல்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த காலத்து தாலுகா ஆஃபீஸு எப்படி இருக்கும்னு. அந்த தாலுகா ஆஃபீஸில் மீட்டிங் போடுறாங்க. இவர் சசிவர்ண தேவர் நம்ம இருந்து பேசுகிறத விட தேவர் இருந்து பேசுனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து வர வச்சிடுறாரு. அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வரும்போது அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 தரப்பாக பேசுகிறாங்க. இங்கே நீங்கள் பத்திரிகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் வந்தார், வரும்போது இமானுவேல் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார், சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தார், அவர் மரியாதை கொடுக்காமல் இருந்தார். அதனால கோபம் வந்து தேவர் கூட்டத்தில் கலந்துக்கிறாமல் வெளியே போயிட்டார்.
இதை பார்த்து மறவர்கள்லாம் கோபப்பட்டு இமானுவேலை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு கதையாக புத்தகங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இதை வாதத்துக்கு கூட வச்சுக்கிடுவோம். இப்படி ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்திருந்தா அப்பவே கலவரம் வெடிச்சிருக்கும், அப்பவே முதுகலத்தூர் தீப்பற்றி எரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இல்லை. கலெக்டர் ரொம்ப தெளிவாக அன்னைக்கே 10ஆம் தேதி ரிப்போர்ட் எழுதிட்டாரு. முதல்ல ஹரிஜன் தரப்பு அவங்கள அழைச்சி பேசுகிறாங்க, அவங்கள அழைச்சி பேசிட்டு அவங்கள அனுப்பிட்டு, ரெண்டாவது நாடார் தரப்பு பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. மூணாவது தரப்பில் தான் இங்கே இப்போ மறவர் தரப்பு அல்லது ஃபார்வர்ட் பிளாக்கு மற்ற எல்லாரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம சிவகங்கை ராஜா சுப்பிரமணிய ராஜாவும் கலந்துக்கிடுவார், கரியமாணிக்கம்பலமும் கலந்துக்கிடுவார், எம்டி ராமசாமி செட்டியாரும் இருப்பார். பிஆர் நவசக்தின்றவர் ராமநாதபுரம் சேதுபதி பாஸ்கர சேதுபதியினுடைய பேரன், ராஜாராம் பாண்டியனுடைய மகன். அந்த பிஆர் நவசக்தி ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய ஜில்லா போர்டு மெம்பர். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தேவர் உள்ளே வர்றார். மறவர் தரப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே வர்றாரை தவிர மற்ற தரப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறது முழுக்க வடிகட்டிய பொய். இது பேசி முடிச்சிடுறாங்க. பேசி முடித்ததுக்கு பின்னால் அதுக்கப்புறம் 3 தரப்பையும் அதில் முக்கியஸ்தர்களாக மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ சேர் இருக்கும் அல்லது பெஞ்ச் இருக்கும். அந்த காலத்தில் பெஞ்சு தான், பெஞ்சில் தான் உட்காந்துருக்கணும். அப்படி இருக்கிறதுல அது இப்போ மற்றவங்களையெல்லாம் வெளியே இருக்க சொல்லிவிட்டு இந்த 3 தரப்பில் முக்கியமான ஆட்கள் முக்கியஸ்தர்கள்னு வரும்போது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அதிகாரப்பூர்வமான எம்எல்ஏ தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் வரல. ஆர்எஸ் ஆறுமுகம் எம்பி, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, ரிசர்வ் எம்பி, அவர் வரல. தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோற்று போன கிருஷ்ண குடும்பரும் இல்லை. அவங்க தரப்பில் பேரையூர் பூவிசி தேவேந்திர குல வேளாளர் சங்கம்னு வச்சுக்கிட்டு இருந்த பீட்டர் பெருமாள், ஒரு 80 வயது பெரியாமல, அவர், இம்மானுவேல், கம்பர் மாணிக்கம், வேதமுத்துன்னு சொல்லி ஒருத்தர், வேதமாணிக்கம் கம்பர், இவங்க 4 பேர் இவங்க தரப்பில் இருக்கிறாங்க. நாடார் தரப்பில் இருந்து பேரையூர் வேல்சாமி நாடார், விஎம்எஸ் சவுந்தரபாண்டியார் நாடார் கமுதி, அருணகிரியாவில் 3 பேரும் இந்த தரப்பில். இங்கே வரும்போது தேவர் சசிவர்ண தேவர், தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் இல்லை. இவங்க தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. பேசுகிறாங்க. பேசும்போது இதில் ஒரு சமாதான வேண்டுகோள் விடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான பகுதிகளில் ஊர்களில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுறோம், எல்லா தலைவர்களும் பேசுனீங்கன்னா ஜனங்கள் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாரு. அப்போ தேவர் உடனே எத்தனை சென்டர்னு சொல்லுங்கள், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. வேல்சாமி நாடார் எந்திரிச்சு, இப்போ மக்கள் மத்தியில் பெரிய கலவரம் பதட்டம் இருக்குது, இந்த நேரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துனீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவாங்க, பெரிய கலவரமாக போயிடும், அதனால பொதுக்கூட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நோட்டீஸ் போடுறது, பொது வேண்டுகோள் அப்படின்னு நோட்டீஸ் போடுறது, அந்த நோட்டீஸில் எல்லா தலைவர்களும் கையெழுத்து போடுறது, அதை அரசாங்கமே விநியோகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டீஸை இன்றைக்கி என்ன தேர்தல் நேரங்கள்லேயே ஒழுங்காக வாக்குறுதி கொடுக்குறதில்ல, நோட்டீஸை படித்து பார்க்க மாட்டான், கையில் வாங்கிட்டு அங்கிட்ட கீழே போட்டுருவாங்க. நோட்டீஸ் அவ்வளோ பலன் தருமா அப்படின்னு சொன்னால் இல்லை, நோட்டீஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவாகுது. நோட்டீஸ் எப்படி கையெழுத்து எப்படி போட போகிறோம், காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக்னு போட போகிறோமா இல்லை ஜாதியாக போட போகிறோமா அப்படின்னு. இதில் பெரிய அரசாங்கம் செஞ்ச சதி என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் துவங்கிறதுக்கு முன்னாலேயே
தோழருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர் எம்.வி. சுந்தரம், தாலுகா செயலாளர் 2 பேரும் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு வர்றாங்க. கலெக்டரு இந்த கூட்டத்தில் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் போயிட்டு வரலாம்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தலைவர்களை வெளியே அனுப்பிடுறாங்க. எம்.வி. சுந்தரம் உள்ளே இருந்திருந்தார்னா இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பூரா அப்பட்டமாக சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தேவரோட இருந்தது, உண்மையை சொல்லியிருப்பான். இதுவும் வாய்க்காம அப்போ என்ன செய்கிறது அப்படின்னும் போது எது சொன்னாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு இந்த பேரவை வேல்சாமி நாடார கலெக்டரு கோபப்பட்டு நீங்கள் வெளியே இருங்க, நீங்கள் வெளியே இருங்க, நான் அப்புறமா திருப்பி கூப்பிடுறேன், எது பேசினாலும் ஒரு முடிவுக்கு வர முடியாத முட்டுக்கட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பி விட்டுட்டு பேசுகிறாங்க. பேசும்போது யார் யார் கையெழுத்து போடுறது அப்படின்னு பேச்சு வருது. அப்போ வரும்போது ஜாதி ரீதியாக கையெழுத்து தனித்தனியாக போடுறது, 3 அறிக்கையாக போடுறது, ஒரே விதமான வேண்டுகோள், 3 தரப்பாக கையெழுத்து போடுறதுன்னு முடிவாகுது. 3 தரப்பாக கையெழுத்து போட வரும்னு வரும்போது ஹரிஜன் தரப்பில் யார் கையெழுத்து போடுறது? அங்கே 4 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள அப்போ இமானுவேல் எந்திரிச்சிட்டு, ஹரிஜன் பிரதிநிதிகள் ஒருத்தரும் வரலையே, யார் போடுறது அப்படின்னு தேவர் கேட்கும்போது, ஐயா உங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைய 10 பேர் தலைவர்னு சொல்கிறாங்க, அந்த ரீதியில் நான் ஹரிஜன் பிரதிநிதியாக கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இமானுவேல் சொல்கிறார். தேவருக்கு அது மறுமொழியாக, தம்பி உங்களை 10 பேர் இல்லை 1,00,000 பேர் தலைவர்னு சொன்னாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தளவில் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிரதிநிதி தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர். அவர் கையெழுத்து போடுறதுக்கு இடம் விட்டுட்டு மற்ற ஆள்கள் கையெழுத்து போடுங்க. உங்களை ஹரிஜன் தலைவர்னு ஏற்றுக்கிட்டா ஏன் பின்னால் இருக்கக்கூடிய ஹரிஜன்களுக்கு நான் யார்? 80% ஹரிஜன்கள் ஏன் பின்னால் இருக்கிறாங்க, நான் எப்படி உங்களை ஹரிஜன் தலைவர்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் எதிர்வாதம் பண்ணுறார். அதனால அந்த கூட்டறிக்கை இல்லை அப்படின்னு உடஞ்சி போய் தனித்தனி அறிக்கையாக போயிடுது. ஒரே விதமான வாசகம் 3 தரப்பாக கையெழுத்து போடுறாங்க. அதில் இம்மானுவேல் சேகரன் இல்லை, இம்மானுவேல் சேகரன் இல்லை, அந்த கையெழுத்து இம்மானுவேல் அப்படி தான் கையெழுத்து போட்டிருக்கார். பீட்டர் பெருமாள், அடுத்து வேதமாணிக்கம், கம்பர் 4 பேர் கையெழுத்து போடுறாங்க. இன்னும் இதில் பேரூர் விஎம்எஸ் வேல்சாமி நடார், அதுக்கு அடுத்து சவுந்தரபாண்டிய நடார், அருணகிரி 3 நாடார் தரப்பில். இந்த தரப்பில் தேவருக்கு அடுத்து தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பர், அதுக்கடுத்து சசிவர்ண தேவர். தேவருக்கு அடுத்து தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பருக்கு இடம் விட்டுட்டு இது கடையில் கூட்ட மக்கள் நடந்துகிற கேள்விப்பட்டு தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பரும் வந்துடுறார். அந்த 3 இதுலேயும் 3 தரப்பாக கையெழுத்து ஆயிருச்சு. கூட்டம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னால் மத்தியானம் ஆயிடுச்சு. அவர் காலையில் ஃப்ளைட்டில் இருந்து வந்தவர், அன்னைக்கு வீட்டில் சாப்பிட போனோம் அப்படின்னா எங்கள் ஹோட்டல் கிடையாது, ஹோட்டலில் போய் அவர் சாப்பிடவும் மாட்டார். அங்கே ஊரில் பரம்பரை கர்ணமாக இருந்தவர் ஆத்மநாதம் பிள்ளை, அவர் வீடு தாலுகா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. தேவர் வந்துட்டார், சாப்பிட இங்கே தான் வருவார்னு சொல்லி அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தகவல் சொல்லி விட்டுறாங்க சாப்பிட போகிற பொண்ணு. அன்னைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணால் ஒரு வீட்டில் 5 பேருக்கு செஞ்சுருக்கலாம், கூட போனால் 10 பேர் இல்லை 25 பேருக்கு கூட தயார் பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்கிறது பெருவாரியான கூட்டம். அப்போ போகும்போது நடந்து தாலுகா ஆஃபீஸிலேருந்து நடந்து ஒரு சந்தில் போய் திரும்பணும். பின்னால் போகும்போது கூட்டமே பின்னால் வருது. திரும்பி பார்த்து எங்கே போனாலும் பின்னால் வந்துக்கிட்டு போய் வேலை வெட்டியை பாருங்கப்பா, சண்டை சத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மநாதம் பிள்ளை வீட்டுக்கு சாப்பிட போகிறார். இவர் இமானுவேல் பேரூர் வேல்சாமியோட போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு பசுமனுக்கு வந்துட்டு மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வர்ற வழியில் கலெக்டரும் அன்னைக்கே கலெக்டர் ரிப்போர்ட் எழுதிடுறார். சிவிஆர் பணிக்கர்
அதுக்கு முன்னால் இருந்த கோதண்டராமன் கலெக்டராக இருந்திருந்தா வேற மாதிரி கூட ரிப்போர்ட் எழுதியிருந்திருப்பாங்க. அந்த தேர்தல் நேரத்தில் கோதண்டராமன் ஒரு கலெக்டர் இருந்தார். அது காமராஜனுடைய சாத்தூர் தொகுதியில் அப்போவே அவர் 57 தோத்து போயிடுவார்ன்ற ஒரு நிலைமை இருந்தது. அது அவருடைய சதியினால தான் ஜெயிச்சாருன்ற குற்றச்சாட்டு அப்போ பத்திரிகைகளெல்லாம் இருந்தது. அந்த சிவிஆர் பணிக்கர் அன்னைக்கு 10ஆம் தேதியே ரிப்போர்ட் எழுதிடுறார். முழுசும் என்ன நடந்தது, 3 தரப்பாக பேசணும், அதுக்கு அடுத்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசணும், அதில் இப்படி ஃபியூ மினிட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். தேவருக்கும் இமானுவேலுக்கும் வாக்குவாதம் ஃபியூ மினிட்ஸ். அதில் இமானுவேல் சொன்னது நானும் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் வலியுறுத்தி பேசினார் அப்படின்றத சிவிஆர் பணிக்கர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அதை தேவர் ஏற்றுக்கிறல, அதனால ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு நடக்க முடியலை, தனித்தனி அறிக்கையாக போட்டு எல்லா இதுலையும் சிவிஆர் பணிக்கர் கையெழுத்து போட்டிருப்பார். இந்த 3 தரப்பு கையெழுத்து நோட்டீஸ்லையும் சிவிஆர் பணிக்கருடைய கையெழுத்து மூட்டை முடிஞ்சிச்சு. 11ஆம் தேதி இரவு 9 அல்லது 9:15 கொல்லப்படுறார் இமானுவேல் பரமக்குடியில் வச்சு. அந்த எஃப்ஐஆரில் எந்த ஊர்க்காரங்க, தேவமாரா, யார், என்ன, எந்த இதுகளும் அந்த முதல் எஃப்ஐஆரில் இல்லை. ஒரு கும்பல் 5 அல்லது 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லித்தான் எஃப்ஐஆர் சொல்லுது. அதுக்கப்புறம் வருது நடந்துக்கிற 11ஆம் தேதி இருக்குதுல. இந்த 11ஆம் தேதியில் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க பாருங்க. அந்த பேர் வேலுச்சாமி நாடார் கூட்டிகிட்டு போனார், அவர் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருந்தார், உங்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் துப்பாக்கி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்லாம் சொன்னாருன்னு சொல்லி இந்த தம்பிகள்லாம் புத்தகங்கள் எழுதி அதை படிச்சுக்கிட்டு இங்கிட்டு இந்த தினகரசாமின்னு ஒருத்தன் முஷ்டக்குறிச்சிக்காரன் ஒரு தேவமார், மற்றவங்க எழுதுனதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த முஷ்டக்குறிச்சி தினகரன்றவர் தினகரன் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையில் தேவரை பற்றி கண்ணாபின்னான்னு எழுதினார். அதை புத்தகமாக மயிலைநாதன்றவர் தொகுத்து போட்டார். அதே மாதிரி தினசரின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார் டிஎஸ் சொக்கலிங்கம்லன்னு ஒருத்தர். இந்த டிஎஸ் சொக்கலிங்கம்ல எழுதின புத்தகம் அவர் முதுகளத்தூர் பயங்கரம்னு எழுதினார், இவர் முதுகளத்தூர் கலவரம்னு எழுதினார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள், புரட்சிகர சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் எடுத்துக்கிறது பூரா இந்த முஷ்டக்குறிச்சி, ஏன்னா தேவரை பற்றி ஒரு தேவமார் எழுதியிருக்கிறார் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அவன் இல்லாத பொல்லாதெல்லாம் அந்த ஆளுக்கு ஏற்கனவே அவர் மேலே ஒரு கொலைக்கு 2 சம்சாரம், அந்த 2 சம்சாரத்துக்கும் சொத்து தகராறு வருது. இவர் ஆரம்ப காலத்தில் பர்மாவில் இருந்து ஆறுமுகம் பிள்ளையோட இந்தியாவுக்கு வந்தவர், தேவரோட ஆரம்ப காலத்தில் இருந்தவர். இவர் நினைச்சது மாதிரி அந்த பஞ்சாயத்தை அவர் தேவர் பேசி முடிக்கலை அப்படின்ற கோபத்தில் தேவரை விட்டு பிரிஞ்சு போனவர். அதில் மூத்த தாரத்து மகன் கொல்லப்படுறார். அந்த கொலை வழக்கில் முஷ்டக்குறிச்சி தினகரன் A1 இருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை அந்த இருக்கும்போது காமராஜரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, யாரையும் எதிர்த்து பேச மாட்டார், பொது மேடையில் யாரையும் திட்டி பேச மாட்டார். ஆனால் சில பத்திரிகைன்ற பேரில் சில பேரை வச்சிருப்பார், அவர் நினைக்கிறதெல்லாம் அங்கே திட்டுவாங்க. அது தினகரனாக இருக்கலாம், சிவப்பு நாடா நாத்திக ராமசாமியாக இருக்கலாம். நாத்திக ராமசாமி, சிவப்பு நாடா கைலை மன்னன், வெங்கடாயசாமி ஐயர் மாதிரி ஆட்கள் சில பேர் இருப்பாங்க, பத்திரிகைகள் இருக்கும். அதில் கண்ணா அப்படின்னான்னு காமராஜ் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, அண்ணாதுரையை திமுக காரங்களை என்ன திட்டணும்னு நினைக்கிறாரோ அத்தனை வார்த்தையும் போட்டு அவங்க எழுதுவாங்க. அவங்கெல்லாம் கூலி எழுத்தாளர்கள். அந்த கூலி எழுத்தாளர்கள் ஒருத்தர் தான் முஷ்டக்குறிச்சி தினகரன். இது பின்னால் இந்த 2வது தாரத்து பையங்களும் கொல்லப்படுவாங்க, அதுவும் இவர் வரும். பின்னால் 58ல் இவர் தினகரசாமி தேவரும் கொல்லப்படுவார். அந்த நேரம் தேவர் உள்ளே இருந்ததுனால அவர் மேலே அந்த வழக்கு இல்லை. இப்போ தேவர் மேலே அந்த வழக்கு இல்லை. இந்த ஏற்கனவே நம்ம பேசணும் பார்த்தீங்களா, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி, தேவர் நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். காமராஜை எதிர்த்து காங்கிரஸுக்குள்ளே எவனும் தலை தூக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை முறியடித்து இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்துட்டாரு.
எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்தாச்சு அப்படின்னு வரும்போது இந்த காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி அப்படின்றதே ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இது அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படின்னு 1957 செப்டம்பர் 28, 29 தேதிகளில் மதுரையில் தமுக்கந்திடலில் ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறதுக்கு நமக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர், அவரை வச்சே அந்த மாநாட்டை துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தேவர் அந்த மாநாட்டை துவக்கி வச்சுட்டு பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு செப்டம்பர் 28 பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவருடைய நேதாஜி அலுவலகத்துக்கு வரும்போது இடைமறித்து கைது செய்யப்படுகிறார். இடைமறித்து கைது செய்யப்படும் போது எதில் கொலைகேஸா இல்லை, தேசிய பாதுகாப்பு சட்டப்படி பிடி ஆக்ட், ப்ரிவென்டிவ் டீடென்ஷன் ஆக்ட், அதில் தான் அவரை கைது பண்ணுறாங்க. 1957 செப்டம்பர் 28 தேவரை கைது செய்தது பாதுகாப்பு சட்டப்படி. வழக்கு போகுது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா சரி. அவர் கூட டிஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் வழக்கறிஞர். டிஜி கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர், சென்னை மேல் சபையினுடைய சீர்திருத்த காங்கிரஸினுடைய தலைவர். அந்த கட்சியினுடைய மாநாடு மறுநாள் நடக்குது, 29 நடக்குது. 29 நடந்து முடிஞ்சு அந்த காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்ற பேரை மாற்றி இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இவர் கைது செய்யப்பட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து நடவடிக்கைகள் இருக்கு. செப்டம்பர் 13, 14 3 நாளும் காமராஜ் மதுரைக்கு வர்றார், சர்க்கியூட் ஹவுஸுக்கு வர்றார். இந்த செப்டம்பர் 11 கொல்லப்பட்ட இம்மானுவேலில் இந்த இவங்க சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கிற எந்த காங்கிரஸ்காரனும் இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறல. ஏன் பேரையூர் வேல்சாமி நாடார் உள்பட அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறல. அதில் கலந்துக்கிட்டது ஃபார்வர்ட் பிளாக் மெம்பராக இருந்தவர், முதுகுளத்தூர் தாலுகா கமிட்டி செயலாளராக இருந்தவர், இம்மானுவேலுடைய கூட பிறந்த தம்பி துரைராஜும் அவர் குடும்பத்தினர் தான். வேற எந்த அரசியல் தலைவர்களும் இம்மானுவேல் நிகழ்ச்சியில் இறுதி நிகழ்ச்சியில் இல்லவே இல்லை. 12 அருங்குளம் 11 நாடகம், 13 அங்கே கலவரம், அது பிச்சைப்பிள்ளை ஏந்தல்காரங்க காங்கிரஸ்காரங்க பண்ண சதி. இதெல்லாம் இது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறத 4 பேரை பிடிச்சி சுட்டா தான் ஒடுங்குவாங்கன்னு சொல்லி காமராஜ் பேசி அது செப்டம்பர் 14 கீழத்தூவலில் 5 பேரை கம்மாக்கரைக்கில் வச்சு கண்ணை கட்டி சுட்டு முடிக்கிறாங்க. 17 கீரந்தையில், அதுக்கடுத்து சிறுவண்ணூரில், மரவநேந்தலில் தொடர்ச்சியாக இளஞ்சம்பூருக்கும் வீராம்பலுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி அது போலீஸுக்கும் இவங்க வெளி ஆட்களுக்குமான தகராறு, அந்த ஊர் மக்களுக்கான தகராறு இல்லை. இப்படி திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி அரசாங்கமே முனைப்பு பண்ணி கூட அந்த உள்ளூர் ஜனங்கள் ஒருத்தனொரு எடுத்து சண்டை போடலை. இப்படி ஒரு நிலைமையில தான் இது மேலே என்ன செய்கிறது அப்படின்னும் போது இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரனுக்கு இந்த வரலாறு தெரியாது. 1957 அக்டோபர் 25 ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எம் கல்யாண சுந்தரம் சென்னை சட்டசபையில் காமராஜ் ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வருது. கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், காமராஜ் ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை, முதுகுளத்தூர் கலவரத்தை வச்சு. அந்த கலவர நேரத்தில் முழுசாக எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த கீழத்தூவல் துப்பாக்கி சூட சொல்லும்போது தம்பியினுடைய ஒரு அப்போ பரமக்குடி பொது தொகுதி, அந்த தொகுதியில் ஜெயித்தவர் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் சேர்வர். அவர் அந்த துப்பாக்கி சூடை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், பக்தவச்சலம் சொல்லுவார், அங்கே ஒரு கம்பெனி போலீஸ் தான் போச்சு, குற்றவாளிகளை தேடி போனோம், 5000 பேர் கூட்டிட்டாங்க, போலீஸை மீட்டு வர முடியலை, அதனால துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதில் 5 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பச்சை பைய சொன்னாங்க. அப்போது அந்த வக்கீல், அவர் ஒரு வழக்கறிஞர் கூட, ராமச்சந்திரன் சேர்வா பேசும்போது சொல்லுவார், இது பச்சை பொய், அந்த ஊரில் கீழத்தூவலில் இன்னைக்கு கூடினாலும் கூட நீங்கள் திட்டமிட்டு கூட்டினாலும் 5000 பேர் கூட முடியாத ஊர்,
அதில் 5000 பேர் கூடியிருந்தாங்கன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் அதிகாலையிலே அங்கே போயிட்டீங்க. இதில் இன்னொரு ஒரு பொது தர்க்கம் லாஜிக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் ஒரு பொதுவாக போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் தகராறுன்னு வந்தால் பொதுமக்களுக்கு கிடைக்கிற முதல் ஆயுதம் கல். கலவரம் வந்தால் கள்ளத்தைக்கு தான் எரிய முடியும், நம்மகிட்ட வேற ஆயுதம் கிடையாது. போலீஸு லத்தி சார்ஜ் பண்ணுவான், துப்பாக்கி சுடுவான், எல்லாம் அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட எந்த ஆயுதம் கிடையாது. இவனுக்கு கையில் கீழே கிடக்கிற கல் எடுத்துக்கிட்டு தான் எரிவான். அப்படி கல்லை எரிஞ்சு இதுதான் செய்வாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு செங்கச்சூளை இருக்குது. அந்த செங்கச்சூளையினுடைய ஒரு செங்கல் கூட உருவப்படவில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி 5000 பேர் அந்த இடத்துல கூடியிருந்து பெரிய கலவரம் வந்திருந்திருந்தா அந்த செங்கச்சூளையினுடைய ஒவ்வொரு செங்கலும் உருவி வீசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை பொய்ய அயோக்கியத்தனமான பொய்களை எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சேர்வா பேசியிருப்பார். இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ்காரங்கள்லாம் பேசியிருப்பான். அதுல தேவர் மீது கொலை வழக்கு வருவதற்கு முன்பே சத்தியவாணி முத்து என்ற திமுக எம்எல்ஏ, PS சந்தானம் என்ற திமுக எம்எல்ஏ அவங்க பேசும்போது முத்துராமலிங்க தேவர் சமாதான கமிட்டி கூட்டு போயிருந்தாரு. அந்த கூட்டத்தில் இமானுவேல் கையெழுத்து போட்டிருந்தாரு. ஒரு தாழ்த்தப்பட்டவன் கையெழுத்து போடுற இடத்துல நான் கையெழுத்து போடுறதா அப்படின்னு கோபப்பட்டு கையெழுத்து போடாமவே வெளியே வந்துட்டார். அந்த நேரமே முத்துராமலிங்க தேவரை கைது செஞ்சிருந்தா இமானுவேல் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். கொல்லி சத்தியவாணி முத்து. காங்கிரஸுக்கு இந்த ஒரு திட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே முதல்ல பேசுனது இவங்க யாரும் அந்த இடத்துல இல்லை. இவங்க போய் அதை பார்க்கவும் இல்லை. அங்கே என்ன நடந்தது அப்படின்றத யாரும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி PS சந்தானம். இது ஒரு இதில் அண்ணாதுரை முதல்ல பேசுவார். இங்கே பேசுகிறீங்க எல்லாரும் தேவரை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒரு பர்மாவில் இருந்து ஒரு அழைப்பு வருது, முத்துராமலிங்க தேவருக்கு அங்கே பிறந்தநாள் கொண்டாடுறோம், நீங்கள் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு என்னையை அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தேவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் தேவர் என்னை பற்றியும் என் இயக்கத்தை பற்றியும் என்னவெல்லாம் பேசினார் அப்படின்றது இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முதுகலத்தூர் பிரச்சனை விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். முதுகலத்தூர் பிரச்சனையாக இருந்தாலும் முரளி கபே பிரச்சனையாக இருந்தாலும் முளையிலேயே அணுக வேண்டும். இப்படியெல்லாம் பேசிட்டு முடிக்கும்போது சொல்லுவார், முத்துராமலிங்க தேவர் அந்த காலங்களில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தளபதியாக இருந்தார். ஜஸ்டிஸ் கட்சி, நாங்கள்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்தோம். பரமக்குடியை தாண்டி நாங்கள் யாரும் பேசக்கூட முடியாது. அந்த எல்லா இடங்கள்லையும் அவருடைய வீரப்பிரதாபங்கள் தான் இருந்தது. அவரை பகடக்காயாக வச்சு கேடயமாக வச்சு தான் அன்னைக்கு காங்கிரஸ் தன்னுடைய அரசியலை நடத்தினது. அன்னைக்கு அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாகசமாகப்பட்டது. இன்னைக்கும் அதே காரியத்தை தான் தேவர் செய்கிறாரு. அது உங்களை பாதிக்கும் போது அது தப்பா தெரியுது, ரவுடித்தனமா தெரியுதுன்னு சொல்லி அண்ணாதுரை சட்டசபையில் பேசி அதில் முடிக்கும்போது சொல்லுவார், முத்துராமலிங்க தேவர் தேசியம் என்ற அடிப்படையில் ஒருவேளை எதிர்காலத்தில் உங்களோடு காங்கிரஸ்காரர்களான உங்களோடு ஐக்கியப்பட்டு போய்விடலாம், ஆனால் எந்த காலத்திலும் முத்துராமலிங்க தேவர் எங்களோடு இணைந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுட்டு ஓட்டெடுப்பு நடக்கும். அன்னைக்கு முழுக்க தேவருக்கு முழு ஆதரவாக இருந்தது முழு ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாங்கள் ஒரு தொகுதியில் ஒரு பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக காமராஜ் ஆட்சியை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. அதனால இவங்க எதிர்கட்சிகள் காங்கிரஸ் மிருகபலத்தில் இருக்குது. காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், மற்ற சுயேட்சைகள் தான் அந்த தீர்மானம் தோத்துப்பு. இதே மாதிரி மேல் சபையிலையும் நடக்கும். அப்போவெல்லாம் தேவர் மீது கொலை வழக்கு இல்லை. அக்டோபர் 25 30 வரைக்கும் விவாதம் நடக்குது. நவம்பர் 1 3 வரைக்கும் மேல் சபையில் விவாதம் நடக்குது. அப்போ தேவர் மேல கொலை வழக்கு இல்லை.
இதை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த அட்வைசரி படி இப்போ இந்த குண்டாஸ்ன்னு போட்டாக்க ஒரு 30 நாள் கழித்து பெட்டிஷன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணதை அட்வைசரி போர்டுக்கு தேவர் அப்பீல் பண்ணுறார். நான் ஒரு எம்பி, என்னை இந்த சட்டப்படி கைது பண்ணது தப்பு. நான் இப்போ எதிர்காலத்தில் இப்போ மாரிக்காலத்தொடர் பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் போய் நான் கலந்துக்கிறணும், அதனால என்னை விடுவிக்கணும்னு சொல்லி அட்வைசரி போர்டுக்கு நவம்பர் 16ஆம் தேதி அப்பீல் கொடுக்குறார். இதுக்கு இடையில் இது லோக்கலில் நிறைய இந்த முதுகுளத்தூர் கலவரத்தை ஒட்டி இமானுவேல் கொலை சம்பந்தமாக அந்த கொலைக்கேஸில் முத்துராமலிங்க தேவரையும் சேர்க்க போகிறாங்கன்ற கேசியமான பேச்சு அடிபட ஆரம்பிக்குது. அப்போது தேவருடைய வழக்கறிஞர் குப்புசாமி ஐயர் நவம்பர் 21ஆம் தேதி ஆன்டிசிபேட்டரி பெயிலு பரமக்குடி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறார். பரமக்குடி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நவம்பர் 21ஆம் தேதி ஃபைல் பண்ணுறார். அது 22ஆம் தேதி விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது இமானுவேல் கொலை வழக்கில் தேவர் பெயர் இல்லை, அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் தேவையில்லைன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. நவம்பர் 22. ஆக நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகுதான் இமானுவேல் கொலை வழக்கில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இமானுவேல் கொலை வழக்கும் பரமக்குடி சிசியில் நம்பர் ஆகணும், சப்கோர்ட்டுக்கு வரணும், செஷன்ஸுக்கு வரணும். இன்றைக்கி நம்ம பத்திரிகையிலலாம் பார்க்குறோம், ஒரு கொலை கேஸ் வர்றதுன்னா 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது, குறைஞ்சபட்சம் 7-8 வருஷம் ஆகுது. அதுலேயும் இது ராம்நாடுக்கு வரும்போது செஷன்ஸ் கோர்ட்டு மதுரைக்கு விசாரணைக்கு வர்றதுன்னா 10-12 வருஷம் ஆகி போயிருக்கும். சீக்கிரமாக விசாரித்து சீக்கிரமாக தண்டனை கொடுக்கணும் தேவருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இப்போ அரசியலில் இப்போ புதுசாக கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி கண்டுபிடிச்சார் இல்லையா ஸ்பெஷல் கோர்ட், அது மாதிரி அன்னைக்கு நேரு அரசாங்கமும் காமராஜ் அரசாங்கமும் சேர்ந்து தேவருக்கு கண்டுபிடிச்சது தான் ஸ்பெஷல் கோர்ட். அது அன்னைக்கு தமிழ்நாட்டில் 9 மாவட்டம், அந்த 9 மாவட்டத்தில் திருச்சியில் இருந்த புதுக்கோட்டையில் ஸ்பெஷல் கோர்ட். அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அனந்த நாராயணன் ஐசிஎஸ் என்றவர் ஜட்ஜு. அரசு தரப்பு வக்கீல் ஏற்கனவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேறு வேறு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வழக்கு காரணமாகிச்சு, அதை வாய்தா வாங்கலாம், இதை வாங்கிட்டு, அதனால அவங்களும் வேண்டாம், ஜட்ஜு போட்டது மாதிரியே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையும் போடணும் அப்படின்னு 1க்கு 2 பேர் விஎல் எத்திராஜ் முதலியார், எத்திராஜ் கல்லூரி சென்னையில் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபவுண்டர் எத்திராஜ் முதலியார், லட்சுமிகாந்தன் அந்த காலத்தில் இந்து நேஷன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், என்எஸ்கே மேலே கொலை வழக்கெல்லாம் இருந்துச்சு, அந்த வழக்கில் ஆஜரான எத்திராஜ் முதலியார், கிருஷ்ணசாமி ரெட்டியார், இப்படி 2 பேரை ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போட்டு புதுக்கோட்டையில் ஸ்பெஷல் கோர்ட் நடக்குது. அது மாதிரி தேவர் தரப்பில் அன்னைக்கு ராஜாஜி சொன்ன ராஜகோபாலாச்சாரின்னு ஒரு வழக்கறிஞர், மதுரை குப்புசாமி ஐயர், பின்னால் எம்ஜிஆர் ஆட்சிக்கா முதல் பீரியடில் நாராயணசாமி முதலியார்னு சொல்லி ஒரு சட்டத்துறை மந்திரியாக இருந்தார் இல்லையா, அவர், நடேசன் சொல்லி ஒருத்தர், 4 பேர் தேவருக்கு ஆஜராவாங்க. இந்த குப்புசாமி ஐயரும் தனுஷ்கோடி பாண்டியன்னு சசிவர்ண தேவருடைய சொந்த மருமகன், அவர் மற்றவங்களுக்கு ஆஜராவார். இந்த இமானுவேல் கொலை வழக்கில் தேவரையும் சேர்த்து 12 பேர் குற்றவாளிகள். தேவரையும் சேர்த்து 12 பேர் குற்றவாளிகள். ஒரு விவாதத்துக்காக, ஒரு ஆய்வுக்காக சொல்கிறேன். இமானுவேலை கொலையில் 5 அல்லது 6 பேர் கொண்ட கும்பல் அப்படின்னு எஃப்ஐஆர் சொல்லுது. அந்த கொலையாளிகளை தேடி போனோம், ஒரு 5 பேரை பிடிச்சோம், பிடிக்க முயற்சி பண்ணோம், அதில் கலவரம் வந்துச்சு, 5 பேரை சுட்டோம், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கீழத்தூவலில் சுட்டு கொல்லப்பட்ட 5 பேர் குற்றவாளிகள் என்று கருதினால், சொல்லப்பட்டால், இந்த 11 பேர் எங்கிட்டிருந்து வந்தான்?
இல்லை 11 பேர் குற்றவாளிகள்னு சொல்லப்பட்டா இவன் அப்பாவியாக இருக்கணும், இல்லை இவன் அப்பாவியாக இருந்தால் அவன் குற்றவாளியாக இருக்கணும். இதுதானே? இந்த 11 பேர் குற்றவாளிகளில் விவாதம் நடக்கும், விவாதங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த சாட்சிகள்லாம் சொல்லுவாங்க, விவாதங்கள் நடக்கும். அது முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டு 1959 ஜனவரி 7ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் முதல்லையே இந்த வழக்கில் இந்த குற்றச்செயலில் தேவருக்கு சம்பந்தம் இருக்குமோ என்று ஐயப்பாடு கொள்வதற்கு கூட ஆதாரம் இல்லை அப்படின்னு தேவரை விடுவிக்கிறாங்க. இது போக 11 பேர் மிச்சம் குற்றவாளிகள். அந்த 11 பேரில் 8 பேர் சாட்சியின் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் 8 பேரும் விடுவிக்கப்படுறாங்க. 9 பேர் ஆகி, தேவரோட சேர்த்து 8 1 9 ஆகி போயிருச்சா. மிச்சம் 3 பேர் பேன்முனியாண்டி, அங்குச்சாமி, தவசி. இந்த 3 பேருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது. சில இவர்களுக்கு எதிராக சில நடராஜையர், முதுகளத்தூருக்காக சப் இன்ஸ்பெக்டர் நடராஜையர் போட்ட வழக்குகளில் இமானுவேல் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியத்தின் காரணமாக பேன்முனியாண்டிக்கும் அங்குச்சாமிக்கும் முன்விரோதம் இருந்தது. அதனால இவங்களுக்கு கொலையில் சம்மந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனையை இந்த பிரதிவாதிகள் தரப்பில், குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. சில பேர் அறகுற புரட்சிவாதிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பூரா காமராஜ் அப்பீலே செய்யலை, இவங்களே குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு அப்பீலுக்கு போயிட்டதுனால அவங்க அப்பீல் பண்ணலை. அவங்க மேல் கோர்ட்டில் அரசாங்க தரப்பு வாதம் தான் செஞ்சது. வாதம் செஞ்சதுக்கு பின்னாலையும் அங்கே கீழ்கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்டில், அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்டில் தூக்கு தண்டனை சொன்னது மேல் கோர்ட்டில் ஆயுள் தண்டனையாக மாறும். இதுதான் அந்த வழக்குடைய சாராம்சம். தன தொந்த ததர தானி தார தானி ததாரே தனியோ தனி தோம் தோம் தோம்